Example 2. If P equal to set of all A, B, C and Q equal to singleton R, form the sets P by Q and Q by P. Are these two products equal? So P by Q, Q by P கண்டுபிடிச்சு ரெண்டும் ஈக்குவலா அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் P by Q போடுவோம். Given P equal to set of all A, B, C, Q equal to singleton R. So P by Q, Cartesian product of these two sets. So set of all A ஓட R கனெக்ட் பண்ணுங்க, அடுத்து B ஓட R கனெக்ட் பண்ணுங்க, C ஓட R கனெக்ட் பண்ணுங்க. A, R, B, R, C, R ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதிட்டோம். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கரெக்டா அப்படின்றத செக் பண்ணுங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் P இன்டூ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் Q. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் P என்னது? 3. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் Q 1. ஸோ 3 இன்டூ 1 3. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை தான் இருக்கும்? 3 தான் இருக்க முடியும். அதான் இப்போ நம்ம எழுதியிருக்கோம். 1 2 3 3 ஆர்டர்ட் பேர்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம எழுதுனது கரெக்டு. அடுத்து Q by P. இப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு Qவாக இருக்கணும். Qவில் இருக்கிற எலிமெண்ட் என்ன? R. ஃபஸ்ட்டு R, அடுத்து Pயோட எலிமெண்ட்டு. ஸோ R with A, R with B, R with C. ஸோ இங்கேயும் என்ன தான் வந்திருக்கு? 3 எலிமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம P by Q ஈக்குவல் டு Q by P அப்படின்றத பார்க்கணும். ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் ஈக்குவல் அப்படின்னா டெஃபினிஷனில் நம்ம பார்த்தோம்ல, ரெண்டு ஆர்டர்ட் பேர் ஈக்குவல்னா அந்த கரஸ்பாண்டிங் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு பார்த்தோம். இப்போ இதை கன்சிடர் பண்ணுங்கள். இதுலேயும் AR இருக்குது, RA, ரெண்டுமே A அண்ட் R தான் இருக்குது. ஆனால் இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் A இங்கே, அது செகண்ட் எலிமெண்ட்டாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கணும், செகண்ட் எலிமெண்ட் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரெண்டும் ஈக்குவல் ஆர்டர்ட் பேர்ஸ்னு அர்த்தம். இங்கே எப்படி இருக்குது? ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் A, R இருக்குது, செகண்டில் R, Aன்னு இருக்குது. ஸோ இது நாட் ஈக்குவல். ஓகே, ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நாட் ஈக்குவல். ஸோ தீஸ் டூ ஆர் நாட் ஈக்குவல். அப்போனா இந்த ஆர்டர்ட் பேர்ஸில் இதெல்லாம் எலிமெண்ட்ஸாக தான் கன்சிடர் பண்ணணும். P by Qவில் P by Qன்ற செட்டில் இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட்டு. அதே மாதிரி தான் Q by Pலையும். அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அந்த செட்ஸுமே ஈக்குவலாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ P by Q is not equal to Q by P. Are these two products equal அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ. சரியா?